செம சூப்பர் லாஸ்ட் படம். ஆமா தலைவங்க அவ்வளவுதான். நீ படத்தை எப்படி பார்க்க முடியும்? முடியல. அழகாச்சே வந்துச்சு. தளபதி நீ பார்க்க முடியாது திரையில. எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். தளபதி ப்ரோ எமோஷனல் ஐட்டம் ப்ரோ. தலைவா தளபதி நொறுக்கி இருக்காரு ஜனநாயகன். இல்ல நான் அழுதுட்டு தான் வந்தேன். ஏன்னா ஸ்கிரீன்ல தலைவரை பார்க்க முடியாது. கேசரி இல்ல உப்பாவும் இல்ல, இது பொங்கல். படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா 234 தொகுதியில சிஎம் ஜெயிச்சிருப்பாரு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. இந்த மேல பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சீனுக்குமே அழுதுட்டு தான் இருந்தோம் நாங்கெல்லாம் உள்ள. இப்பதான் நார்மல் ஆயிருக்கோம். முன்னாடியே விட்டுருந்த வெறும் விஜய் மட்டுங்க. இப்ப வந்து முதலமைச்சர் விஜய்ங்க. தலைவா இனி ஒன்லி ஒன் மேன் ஷோ தான். தமிழ்நாட்டில் இனி தமிழக வெற்றி கொண்டான் மட்டும்தான் இருப்பார். தளபதி மட்டும்தான் இருப்பார். மிஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுக்கு வந்துடும் போயிடலாம். இது 50 ஆண்டு இல்ல 100 ஆண்டு வந்தாலுமே இவரு மட்டும்தான் ஆடுவாரு. சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபைனலா வந்து அழகாச்சே வந்துச்சு. தளபதி நீ பார்க்க முடியாது திரையில. சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பர்ண்ணா, அருமையா இருக்கு படம். நான் படம் பண்ண இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பர் இருக்கு. துப்பாக்கியோட சூப்பரா இருக்கு. பார்க்க முடியாது ப்ரோ. அதான் லாஸ்ட் படம் வந்து பார்த்தாச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நான் படம் பண்ண இருக்கேன். பாட்டா வேற லெவலுக்கு செம்ம மாசம் இருக்குங்க. நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா? 6 மாசம் ஒர்த்து. 6 மாசத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு இதை விட வேற ஒரு சந்தோஷம் இல்ல. மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ். இனிமேல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே தளபதி பார்க்க முடியாது. இருந்தாலும் வாரத்தை தமிழ்நாட்டுக்காக வந்துட்டார்ல, அது போதும் நம்மளுக்கு. படம் சூப்பருங்க. படம் மாசுங்க. பக்காவா இருக்குண்ணா. அப்பா அதாவது விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வரும்னு இருக்குது. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முழு பெயரோட வந்திருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. உண்மையில பி ஹாப்பி. இன்னி 15 வருஷத்துக்கு நீ அவரு தான் ஒன்றும் அசைக்க முடியாதுங்க. சரிங்களா? கண்டிப்பாக போட்டுங்க. அதாவது வெயிட்டிங் பண்ணி வந்தாலும் லேட் கழிச்சு வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து இனிமேல் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்காது. அதை பற்றி இல்லை ஐயோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கோனுங்க. என்னங்க செம பக்காவாக இருக்குது. சூப்பராக கலக்கிட்டாங்க. அதாவது வந்து கொஞ்சம் லேட் கழிச்சு வந்திருந்தாலும் தமிழ்நாடு சிஎம்னு பார்க்குறீங்களா, அதுவே புல்லரிக்குது, பூரிப்பாகுது. பி ஹாப்பிங்க. உண்மையாலுமே தளபதி வாழ்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அருமை. ஒரு பாட்டும் அடுத்தடுத்து செகண்ட் சூப்பரா இருந்துச்சு. தங்க படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு. விஜய் மாமா உனக்கு பிடிக்குமா? படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இனிமேல் விஜய் அவர்களை பார்க்கவே முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணது மாடி இன்னொரு ஷோ போறேன் உள்ளேயே. ஆமா தலைவா இனி ஒன்லி ஒன் மேன் ஷோ தான். தமிழ்நாட்டில் இனி தமிழக வெற்றி கொண்டான் மட்டும்தான் இருப்பார். தளபதி மட்டும்தான் இருப்பார். படம் பண்ண அல்டிமேட் சூப்பர் குட். சூப்பரா இருக்கும். படம் பண்ண சூப்பரா இருக்கும். தளபதி ரொம்ப மிஸ் பண்றேன். எல்லாரும் ஃபீலிங்கா வெளிய வர்றீங்க. தலைவரே படம் பக்கா மாசு. எலெக்ஷன் அடிச்சாச்சு. எலெக்ஷன் அடிச்சிருவாரு. டிவிகே அண்ணா இது 50 ஆண்டு இல்ல 100 ஆண்டு வந்தாலுமே இவரு மட்டும்தான் ஆடுவாரு. இது இன்னைக்கு இல்ல என்னைக்கு. பெஸ்ட் செலிப்ரேஷன் தளபதி. தளபதி தான். தளபதி படம் சூப்பர் ப்ரோ. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. டைட்டில் கார்டு. நல்ல படம், அருமையான படம். தளபதி மிஸ் யூ. எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். தளபதி கலங்கி வர்றீங்க. ப்ரோ எமோஷனல் ஐட்டம் ப்ரோ. அவர் சினிமா விட்டு போற இதானது எனக்கு முடியல ப்ரோ. கடைசியா அந்த ஒரு போட்டாங்க, ஒரு 30 செகண்ட் போட்டிருப்பாங்க. இதாயிட்டம் ப்ரோ. படம் என்ன? நல்லா இருக்கு. படம் வெறித்தனமா இருந்துச்சுண்ணா. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல். பிளாஸ்ட் செம்ம மாஸ். சூப்பர். செம. படம் வேற லெவல். பிளாக் பஸ்டர் ப்ரோ. கேசரி இல்ல உப்பாவும் இல்ல, இது பொங்கல். வேற லெவல் தலைவர படம். சூப்பர். மாஸ்டர் பீஸ் தலைவா. ப்ரோ கிளிக்குது ப்ரோ ஸ்கிரீன் பிளே. படம் வேற லெவல். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பர்ண்ணா. பயங்கரம். படம் நல்லா இருக்கு. சூப்பர். பிளாஸ்ட் லாஸ்ட் ஒன் தலைவா. ஐயா இது தளபதி படம். வேற மாதிரி. தலைவர் ரொம்ப மிஸ் பண்றேன். சூப்பரான படம். படம் நொறுக்கியாச்சு.
தளபதி மெஸ்ஸி நல்லா இருக்குங்க. இனிமேல் விஜய் ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் பார்க்க முடியாது. ஆனா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் விஜய் மாமா நல்லா நடிச்சிருந்தாரா? சூப்பர் பால் பறந்து வர்றோம் தளபதி மாஸ் பண்ணிட்டாரு படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அழகு வச்சிட்டாருனா தளபதி. எல்லாரும் அழுதுட்டு படம் ரொம்ப சரியான மாஸ். சூப்பர் கலெக்ஷன் சொன்னாங்களா அவரோட படத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்கா வர்றீங்க. ஆமாண்ணா தான் கடைசி படம் இல்ல, லாஸ்ட் மூவில ரொம்ப மிஸ் பண்ணோம். ப்ரோ ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த சிஎம் விஜய்க்காக எதிர்பார்த்தாங்க. டைட்டில் கார்டும் போட்டிருக்காங்க. தரமான சம்பவம் அது மறக்க மாட்டோம். சிஎம் வந்து இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா 234 தொகுதியில சிஎம் ஜெயிச்சிருப்பாரு. தளபதி தான் ஜெயிச்சிருப்பார். கோலி ஜீசஸ் மிஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுக்கு வந்துடும் போயிடும். படம் எப்படி இருந்துச்சு? தலைவா தளபதி நொறுக்கி இருக்காரு ஜனநாயகன். பொள்ளாச்சி பசங்க எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் படம் வைப்லயே இருந்தாங்க எல்லாருமே. சோ என்ன வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான் படம் இல்ல. அது மட்டும் எல்லாருமே அழுதுட்டு வர்றீங்க. அது பாக்கும்போது கஷ்டமா அந்த லாஸ்ட் சீன் போட்டாங்கல ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு. இனி அவ்வளவுதான். ரொம்ப ஆனா வருத்தமா இருக்கு. ஆனா நொறுக்கி இருக்காரு தளபதி. ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்ப ரிலீஸ் ஆயிருந்தா தளபதின்னு வந்திருக்கும். இப்போ வந்து கண்டிப்பா சிஎம் விஜய்னு வந்திருக்கு. சிஎம் ஆமா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு வந்திருக்கு. செம நல்லா இருந்துச்சு படம். நான் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுதானே? பூர்த்தியாச்சு, நல்லா பூர்த்தியாச்சு. படம் காக்காக போகும். 2026 மட்டும் இல்ல, எல்லா ஆண்டும் தளபதி சிஎம் மட்டும்தான். வேற எவனாலையும் வந்து ஆட முடியாது. டான்ஸ் படத்துலயும் சரி, நடிப்புலயும் சரி, குணத்திலயும் சரி, நஜத்திலயும் சரி, தளபதி மட்டும்தான். வேற யாரும் வந்து அடங்க முடியாது, ஆட முடியாது. எப்பவுமே தளபதி. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் கடைசி படம் செமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. லேடிஸ்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். குழந்தை குட்டீஸ்லாம் செம. தளபதி கடைசியா பார்த்துருக்கோம். செம மூமெண்ட் இது, லைஃப்ல மறக்கவே மாட்டாங்க. இனிமேல் ஃபர்ஸ்ட் ஷோவே இனிமேல் இருக்காது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்குங்க. தளபதி லாஸ்டா இருக்குங்காட்டி இந்த மூவி நாங்க ரொம்ப விரும்பி வந்து பார்த்தோம். ஹாய் சொல்லு அக்கா. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறேன். இதான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறேன். அப்ப இதுதான் உங்களுக்கு நீ விஜய் படத்தோட லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாங்க. தங்க படம் எப்படி இருந்துச்சு? விஜய் மாமா பிடிக்குமா உனக்கு? என்ன இருக்கு? நல்லா இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் முதல்வர் விஜய்ங்கிற பேரோட ரிலீஸ் ஆயிருக்கு. படம் லாஸ்ட் படம் அது ஒண்ணுதான் வருத்தங்க. மற்றபடி படமா நல்லா இருக்கு. வர்ற எல்லாருமே கண் கலங்கி தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்க? உள்ளே அழுதுட்டுங்க. அழுது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. படம் என்ன இருக்கு? சூப்பரா இருக்கு. வேற லெவல். தளபதி எப்பவுமே வேற லெவல். இங்க சிஎம். நான் படம் என்ன இருக்கு? படம் நல்லா இருக்கு. இல்லைண்ணா, எனக்கே ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஏன்னா பார்க்குற எல்லாருமே கண் கலங்கி வெளியே வர்றாங்க. ரொம்ப நானும் இது ஒரு தளபதி ஃபேன் தான். பட் ரொம்ப எனக்கே எமோஷனலாக இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ப்ரோ. எந்த குறையும் கிடையாது. லீக்கான படம் மாதிரியே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம் வந்து லீக் ஆயிடுச்சு. ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே லீக் ஆச்சு. பட் இப்போ வந்து படம் ரிலீஸ் டேட் அறிவிச்சோன்னே இப்போ வந்து செலிப்ரேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபேன்ஸ் தளபதியோட இது எப்பயுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா படம் என்னதான் லீக் ஆகி வந்தாலும் நாங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்கல. ஒரு படத்தையே நாங்கள் ஒரு சீனும் கூட பார்க்காம தேட்டர்லேயே தான் பார்க்கணும் எல்லாம் வெயிட் பண்ணி இன்றைக்கி ஜூலை 23 இன்றைக்கி பயங்கரமாக கொண்டாடி இருக்கோம். என்ன கடைசியில் கொஞ்சம் எல்லாம் கண் கலங்கிட்டோம். அதுதான் உண்மை. படம் மற்றபடி ஓகே ப்ரோ. அதை சொன்ன மாதிரி தான். எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். அதனால் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தளபதி படங்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோங்கும்போது கலெக்ஷன் எப்பயுமே பயங்கரமாக தான் இருக்கும். அது எல்லா படத்தையும் பீட் பண்ணும். ஸோ ஜனநாயகன் படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாம் பார்க்கலாம். படம் நல்ல கலெக்ஷன் அடிக்கும். நல்ல ஒரு வெற்றி படமாக இருக்குது. தமிழகத்தின் சிஎம் தளபதி விஜய் அவர்கள் நடித்த படம் வந்து பயங்கரம். டைட்டில் கார்டு அப்போ நாங்கள் இத்தனை நாள் முதல்ல வந்து இளைய தளபதி விஜய், அப்புறம் தளபதி விஜய் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைட்டில் கார்டு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படின்னு போட்டு ஜோசப் விஜய்ன்னு போட்டிருக்காங்க. அந்த டைட்டில் கார்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் உழைச்சதுக்கான ஒரு இதுமாக இருக்கும். ஸோ படம் நல்லா இருக்கு, எல்லாம் பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு, எப்படி ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்றணுங்கிறது நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்களோட கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அவர் பாலிடிக்ஸ் வந்துட்டார். அப்போ மக்கள் குறைகள் பார்க்கணுமில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் சூப்பராக இருக்குது. தலைவர் படம் ஃபஸ்ட்டு ஷோ எப்போவுமே எல்லா படமே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன்.
படம் இன்னைக்கு சூப்பரா எல்லாரும் இருக்கு. எனக்கு கண்கலங்கி கொஞ்சம் தான் வெளியே வர்றீங்க, பார்க்கும்போதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இல்லை, நான் அழுதுட்டு தான் வந்தேன். ஏன்னா ஸ்க்ரீனில் தலைவரை பார்க்க முடியாது. டான்ஸ் மிஸ் பண்ணுறோம், அவரோட ஆக்டிங் மிஸ் பண்ணுறோம். அவர் சிஎம்மாக இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் டான்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. மிஸ் பண்ணுறோம் தளபதியை. ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறது. இனிமேல் தளபதி விஜய் பார்க்க முடியாது, சிஎம் விஜய் டெய்லியும் பார்க்கலாம், இருந்தாலும் அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு சந்தோஷம் வராது. என்ன சந்தோஷமா இப்படி ஒரு கூட்டத்தை இவ்வளோ சந்தோஷத்தையும் சந்திக்கவே முடியாது. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. இந்தமாரி பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கடைசி படம்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அதனால் என்ஜாய் பண்ணுவோம். என் தலைவரி படம், அதனால் லாஸ்ட் படம் வந்தாலுமே எங்களுக்கு வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் படங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதையுமே தலைவருக்காக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த படத்தை வந்து இதனால வரைக்கும் விடாமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அவர் வந்து அவரோட தலைமையில இந்த படம் வெளியே வரணும்னு இதுக்கு வேண்டிதான் இப்போ விட்டுருக்கிறாரு. அப்போ இப்படி இவருக்கு வேண்டி நாங்கள் நல்லா பாடுவோம்னு நினைக்கிறோம். படத்துக்கு முன்னாடியே விட்டுருந்த வெறும் விஜய் மட்டுங்க. இப்போ வந்து முதலமைச்சர் விஜய்ங்க, அதனால வந்து படம் பக்கா மாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நாங்கள் திருப்பாச்சி படத்துல இருந்து ரிலீஸ் வந்து பாட்டுருக்கிறேன். கடைசி படம் வரைக்கும் இது வேதனையாக இருக்குதுங்க. இருந்தாலும் சந்தோஷமா படம் பாட்டு போவாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. எத்தனையோ எதிர்பார்ப்புகளை தாண்டி வந்திருக்குங்க இந்த படம். கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப வேதனையாகவும் இருக்குங்க, மறக்க முடியாது. கண்டிப்பாக படம் வெற்றியாக நிச்சயம். தளபதி 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 அன்றும் ஒன்றும் வென்றும் தளபதி. செம மாசுங்க. தளபதி பயங்கரமாக கலக்கியிருக்கிறாரு. FDSO எப்படியோ பிடிச்சி வந்துட்டோம். செம கலக்கலாக இருக்குது, படம் செமையாக இருக்குது. இனிமேல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே இருக்காது. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் தலைவருக்காக சரி அவர் அந்த ஃபீல்டுக்கு போயிட்டாரு, இருந்தாலும் அதுவுமே வந்து நமக்கு பெருமை தானே. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். வர்ற எல்லாருமே அழுதுட்டு தான் வெளியே வர்றாங்க, அதை நம்மளால பார்க்க முடியல. உள்ளே ஒவ்வொரு சீனுக்குமே அழுதுட்டு தான் இருந்தோம் நாங்கள்லாம். உள்ள இப்போ தான் நார்மலாக இருக்கோம். பட் எனிவே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் மேபி ரொம்ப பெருமையாக இருக்குது. தலைவர் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஒன்றும் தப்பு, தளபதி தாங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. தளபதி பிளாஸ்ட்ண்ணா. வரலாறு நாங்க தான், வருங்காலமும் நாங்க தான். டிவிக்கு சூப்பர் தளபதி. சூப்பரா இருக்கு. பிளாஸ்ட் ஐயா, இது கேசரி இல்ல, பிரியாணி. பயங்கரமா இருந்துச்சுண்ணா. படம் எப்படி? சூப்பர், எக்ஸலென்ட். சூப்பரா இருக்கு. என்ன சொல்லுங்க? படம் எப்படி? சூப்பர், நல்லா இருக்கு. 6 மாசம் வெயிட்டிங் அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரே வார்த்தை சொல்லணும்னா தளபதி தரிசனத்தை பார்த்துட்டு அவ்வளோதான். இதுக்காக நாங்கள் 6 மாதம் இல்லை, 1 வருஷமா 30 வருஷமா காத்திருப்போம். வேற லெவலான படம். அதாவது இன்னைக்கு இருக்கிற என்ன நிலையோ தளபதி அப்பவே சொல்லிட்டாரு. 20 வருஷமா நமக்கு சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு தெளிவாக மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அவ்வளோதான். படம் எப்படி இருக்கு? உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நாங்கள் இமேஜின் பண்ணதுக்கு மேலேயான ஒரு திருப்தியை தளபதி எங்களுக்கு கொடுத்துட்டார். என்ன ஒரே வருத்தம், கடைசி படமா தளபதிக்கு போச்சு. ஆனால் மக்கள் இயக்கத்துக்காக வந்துட்டார். அதுக்காக நாங்கள் எல்லாருமே மக்களுக்காக பணி பண்ணுறதுக்காக மாறிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம்.